ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது போர் ஆனது உச்சத்தை தொற்றுக்குன்னு தான் சொல்லணும். பல்வேறு தரப்புகள்ல இருந்து அவர்களுடைய அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே வராங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இந்த 2 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேலை அடிச்சிருவாங்க, போர் தொடங்க போகுது அப்படிங்கக்கூடிய தகவலையும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்கன்னு நம்ம முந்தைய வீடியோல பார்த்தோம். அதை தொட்டு அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளபதி இஸ்ரேலுக்கு இறங்கியிருக்காங்க. மறுபக்கம் மீதம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சவுதி, ஜோர்டான், எஜிப்ட், இவங்கெல்லாம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல கட்டமாக முக்கியமான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேல ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹனியாவை அவர்கள் கொன்றதை போன்று நம்ம நெத்தன்யாகுவை கொல்லணும், சரிக்கு சரியாக இருக்கணும், இந்த பக்கம் தலைவர்கள் கொல்லப்பட்ட மாதிரி அந்த பக்கம் தலைவர்கள் கொல்லப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்துட்டு இஸ்ரேலை விட்டே நெத்தன்யாகு இன்னும் முக்கியமான அமைச்சர்கள்லாம் வெளியேற போறாங்க. இதை அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் இந்த முஸ்லீம் நாடுகள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா போர் அப்படிங்கிறது இஸ்ரேலு, அமெரிக்கா, ஈரானு, லெபனானு, காசான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிஸியா இருக்காங்க. போர் செய்யறது, அடுத்து அடிக்கிறது, என்ன பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சைலண்டா சவுதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எஜிப்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது முதல்ல ஈரான் அறிவிச்சிட்டாங்க. தொடர்ந்து 2-3 தடவை அறிவிச்சிட்டாங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ். இந்த தடவை நீங்க இஸ்ரேலுக்கு ஜால்ரா போட்டுட்டு எங்களுடைய ஏவுகணையை உங்களுடைய வான்பரப்புல தடுத்தீங்கன்னாவே போதும், இல்ல நீங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணாவே போதும், நாங்க உங்களை அடிப்போம்னு சொல்லிட்டு எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த நிலைமையில இப்ப எஜிப்ட் சொல்லியிருக்காங்க, நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல, நாங்க நியூட்ரலா இருக்க போறோம்னு இருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது எஜிப்ட் பார்த்தா எந்த விதத்திலையும் ரொம்ப ஒரு நடு இடத்துல இல்ல. அவங்கள தாண்டி தான் போய் இஸ்ரேல அடிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் ஈரானுக்கோ இல்ல லெபனானுக்கோ ஹவுதிக்களுக்கோ கிடையாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, எஜிப்டையும் சேர்த்து வார்னிங் பண்ணியிருந்தாலும் எஜிப்ட் ஒன்றும் முக்கியமான ஆள் கிடையாது. ஆனா முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தா ஒன்னு ஜோர்டானு, இன்னொன்னு சவுதி அரேபியா. ஜோர்டானுடைய வான்பரப்பை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் பயன்படுத்துவாங்க. சவுதியுடைய வான்பரப்பை யார் பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கும்போது ஹவுதிக்கள் பயன்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி தாக்குதல் எல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குது. ஈரான் தாக்குனப்ப ஜோர்டான் தடுத்திருந்தாங்க, அதே மாதிரி ஹவுதிக்கள் தாக்குனப்ப சவுதி தடுத்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு ஒரு அரணாக நின்று இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தனாலதான் தொடர்ந்து அவங்க எல்லாருக்கும் பொதுவா வார்னிங் கொடுத்தாலும் முக்கியமான வார்னிங்கான ஆளுகளே இந்த 2 பேரும் தான். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது சேனல் 14 அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஊடகத்துல வந்த தகவலை நம்ம சொல்றோம். ஆனா இது சவுதி உறுதிப்படுத்தின தகவல் கிடையாது. சவுதி எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களை எதிர்க்கக்கூடிய எந்த வான் தாக்குதல் வந்தாலும் எங்களுடைய வான் பரப்பை தாண்டி நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி இஸ்ரேலுக்கு வாக்கு கொடுத்ததாக சேனல் 14ல சொல்றாங்க. ஆனா சவுதி உத்தியோகபூர்வமாக இதை அறிவிக்கல. ஈரான் ஏற்கனவே வான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். இதை பத்தி சவுதி தான் சொல்லணும், நாங்க சொல்லாமே அவங்க போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லணும், இல்ல நாங்க தான் சொன்னோம் அப்படிங்கறதை அவங்க தான் உறுதிப்படுத்தணும். அது ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. 2வது பக்கம் நம்ம சொல்லிட்டோம், முதல்ல எஜிப்ட் சொல்லிட்டாங்க நாங்க நியூட்ரலா இருக்கோம்ட்டு. அவங்க முக்கியம் இல்லை, இப்ப ஜோர்டான் தான் முக்கியம். ஜோர்டான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நேற்றைய வீடியோல என்ன சொன்னோம், ஜோர்டான் உடனே வெள்ளக்கொடியை தூக்கிட்டு போயிட்டு ஈரான்கிட்ட போயிட்டாங்க. 9 வருஷம் கழிச்சு போயிட்டு நாங்க சும்மா கிளாரிபிகேஷனுக்காக தான் வந்தோம், யாருக்கும் சப்போர்ட் பண்ணி வரல, நாங்க எங்களுக்காக தான் வந்தோம், எங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலான்னு தான் வந்தோம்னு சொல்லிட்டு போய் பேசினாங்க. பேசும்போது என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இன்னைக்கு. அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜோர்டானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரை பார்த்து கேட்டிருக்காங்க, நீங்க இஸ்ரேல் அடிக்கும்போது அப்படியே எங்களே அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களை அடிக்கிற பத்தி நாங்க இன்னும் யோசிக்கவே இல்லை, நீங்க இப்போதைக்கு எங்க பிளான்ல இல்ல, நாங்க இஸ்ரேல தான் அடிக்கிறதுக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கோம், உங்களை பத்தி நாங்க தனியா யோசிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இருக்காங்க பாருங்க, அவங்க ரெட் லைன் எல்லாம் தாண்டிட்டாங்க, இறையாண்மையெல்லாம் மீறிட்டாங்க, அதனால அவங்கள நாங்க நிச்சயமா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டான்கிட்ட சொல்லியிருக்காங்க. எதுக்காக அதை சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இஸ்ரேல் தான் போய் ஜோர்டானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்காக போன தடவை தடுத்தாங்களே, அதனால என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை இப்போதைக்கு நாங்கள் லிஸ்ட்ல சேர்த்தாம தான் வச்சிருக்கோம், ஆனா இஸ்ரேலை விடுறதா நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஜோர்டானு இப்ப ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எப்படி இஸ்ரேல் சொல்றாங்களோ சவுதி எங்களுக்காக தடுப்பாங்கன்ட்டு, அதே மாதிரி ஜோர்டானும் எங்களுக்காக தடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. இதை பார்த்தா ஜோர்டானும் சவுதியும் தான் உறுதிப்படுத்தணும். ஏன்னா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி பல தடவை அவங்க சொல்லாமையே அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் போரா இருக்கிறத அப்படியே திருப்பி விட்டு கொஞ்சம் இந்த முஸ்லீம் நாடுகளெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுருவாங்க. திசை திருப்புறதுக்காகத்தான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, யாருமே சொல்லாட்டினாலும் அவங்க எங்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே அடிச்சு விடுவாங்க. அதனால நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஜோர்டானும்
சவுதி என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. எஜிப்ட் ரூட் இப்போதைக்கு கிளியர். இப்படி முஸ்லீம் நாடுகளை பத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய தகவலை விட்டுட்டா நேத்தோட 3வது நாள் ஆயிடுச்சு. அப்ப 3வது நாளாவது தாக்குதல் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 3 நாளாகவே வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இன்னைக்கு திங்கள் நாளைக்கு செவ்வாய் தாக்குதல் வரும்னு சொல்லி எங்களுக்கு உளவு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி, நேத்து வரையும் என்ன சும்மாவா இருந்தாங்க, நேத்துமே அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலதான் பார்த்தா ஒரு ஆர்வ கோளாறு பேசி வச்சிருக்காரு. இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு மினிஸ்டராக இருந்தவங்க இப்ப பாராளுமன்றத்துடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கரிசோர் அப்படிங்கக்கூடிய ஒருவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு காத்து காத்து பித்து பிடிச்சிருச்சு, எப்ப எது நடக்கும்னு தெரியாம எங்களுக்கு பயமா இருக்கு, பேசாம நாங்களே அடிச்சிடலாமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அடிச்சு நாங்க போற பதிலுக்கு ஆரம்பிக்கலாங்கிற ஐடியால இருக்கிறோம். ஆனா அவங்க இப்போதைக்கு அடிக்காம காத்திருக்கிறது இன்னும் கொடுமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னாவே தெரியுது எந்த அளவுக்கு இவங்க 3 நாளா பயந்து இருக்கிறாங்க, பித்து பிடித்து கிடக்குறாங்க. எந்த பக்கம் இருந்து தாக்குவாங்கன்னு தெரியல, எப்ப தாக்குவாங்கன்னு தெரியல, எதை தாக்குவாங்கன்னு தெரியல. இப்ப அதுதான் இஸ்ரேலுக்கு பிரச்சனை. இதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா ஒரு நாடு என்ன பண்ணுன்னா, அவங்கள சேர்ந்த ஒரு முக்கியமான நாடுகளுக்கு கூப்பிட்டு அறிவிப்பை கொடுத்துருவாங்க, நாங்க இவங்களை இப்ப தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னோன்னுமே என்ன ஆயிரும்னா, அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு போயிடும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த எதிரி நாடும் ஏதாவது கொஞ்சம் உஷாராகுவாங்க. இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும், எதுக்காக இவங்க மற்ற நாடுகள்கிட்ட சொல்றாங்கன்னா, அப்படி சொல்லாம தாக்க மாட்டாங்க பொதுவாகவே. ஏன்னா அப்படி சொல்லிட்டு தாக்கும் போது அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, சரி இவங்க நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்களே, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நடுவுல இருக்கிறோம் அப்படிங்கறக்காக இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தகவலை போன தடவை ஈரான் சவுதிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, சொல்லிட்டு தான் தாக்குனாங்க. தாக்குனதுக்கு என்ன நடந்துச்சு, நிறைய தடுத்துட்டாங்க. அதனாலதான் இந்த தடவை சொல்லாம இருக்கிறதுனால இவங்களுக்கு டென்ஷன் மண்டைக்கு ஏறி கிடக்கு. அதுலயும் நேத்து ஃபுல்லா ஒரு டென்ஷனான நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்னா, அமெரிக்கால இருந்து மத்திய கட்டளை தளபதி என்ன பண்ணாருன்னா, முதல்ல பஹ்ரைனுக்கு பேசினாரு. பஹ்ரைனுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு வந்தாங்க. இஸ்ரேலுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த போரை நம்ம எப்படி கொண்டு போறோம், எப்படி லெபனானோடு போர் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆலோசனை செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல ஈரானுடைய தாக்குதலை எப்படி தடுக்கணும் அப்படின்னு ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இதுல ரெண்டுலயுமே வித்தியாசம் இருக்கு. லெபனானோடு போர் செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஈரானுடைய தாக்குதலை நிறுத்திடலாம், தாக்குதலை நிறுத்தினா நமக்கு போதும், ஈரானோடு போரை தொடங்க வேண்டாம், தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளபதியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுடைய டார்கெட் இப்போதைக்கு லெபனானோடு போற ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதே நேரத்துல காசாலையும் வெஸ்ட் பேங்க்லயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கேயும் போரை நிறுத்துறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கல. இங்க போர் செய்யும்போது கூட அங்க குறைக்காம ஏதாவது பண்றதுக்கான வழிகளை தேடிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணா அந்த பக்கம் கண்டிப்பா தாக்குதல் குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா எது குறையுதோ இல்லையோ, கடைசிக்கு போய் வான் தாக்குதலாவது பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த அநியாயத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நேத்து நடந்த வான் தாக்குதல்ல கூட 40 பேர் இறந்திருக்காங்க. நம்ம என்ன சொல்றது, புரூசி முகாமு, மகாசி முகாமு, புரூசு, மகாசி, டைரல் பலா, இந்த இடத்துல எல்லாம் பார்த்தா ஹெலிகாப்டர்ல இருந்தே துப்பாக்கி சூடெல்லாம் நடத்திருக்காங்க பொதுமக்கள் மேல. பத்தாவதுக்கு நேற்றைய தினம் நம்ம 2 பள்ளிக்கூடங்கள் மேல என்ன பண்ணாங்க, பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்னுமே மீட்க முடியலன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீட்கிறதுக்கு தேவையான அந்த உபகாரங்கள்லாம் இல்லாம எங்களால அந்த கட்டிடங்களை எல்லாம் நகர்த்தவே முடியல, அதுக்கு நடுவுல நிறைய மக்களும் குழந்தைகளும் இறந்து கிடக்குறாங்க, சிக்கி கிடக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் லெபனான்ல ஆரம்பிச்சாலும் இன்னொரு பக்கம் காசால அநியாய தாக்குதல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நேத்து அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளபதி வந்தாங்கன்னு சொன்னா, அது பார்த்தா பெரிய டேர்னிங் பாயிண்டா, அவ்வளவுதான் இவங்க போர் ஆரம்பிக்க போறாங்க, அமெரிக்காவே உள்ள இறங்கிருச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ரஷ்யா சும்மா வரல. உடனே புட்டின் என்ன பண்ணாருன்னா, அமெரிக்கா எப்போதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து இந்த போர்ல நுழையிறாங்களோ, என்னென்னலாம் பண்றாங்களோ அதை நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காகவே ரஷ்யாவுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராகவும் இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டராக அவர் இருந்துட்டு கொண்டிருக்காரு. அவரை என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, டெல் அவிவ்க்கு அவங்களுடைய கட்டளை தளபதி அனுப்புனா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யா டெஹ்ரானுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்க போய் முக்கியமாக அங்க இருந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்கள், அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய பெசக்சியன் அவர்கள், இன்னும் யாரெல்லாம் முக்கியமானவங்களோ அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு மேலோட்டமாக விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ரஷ்யா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, போர் ஆரம்பிச்சா எங்கள்கிட்ட வான்படை இருக்குது, கப்பல் படை இருக்கு, தரைப்படை இருக்கு, பத்தாவதுக்கு அமெரிக்கா இருக்கு, இத்தனை இருக்குது. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போது அவங்க பங்கர்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜெருசலத்துல, வெஸ்ட் பேங்க் ஜெருசலத்துல பதுங்கு குழிகளை தயாரிச்சுட்டு இருக்காங்க. பெரும் பங்கர்கள் அதெல்லாம். அந்த பங்கர்களை எல்லாம் தயாரிச்சு அங்க போய் என்ன ஆகலான் இருக்காங்கன்னா, நெத்தனியாகு முக்கியமான மினிஸ்டர்லாம் தஞ்சம் அடையலான் இருக்கிறாங்க. அதாவது ஈரானுக்கு பயந்து, லெபனானுக்கு பயந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த முதல் தாக்குதல் தான் முக்கியமான தாக்குதலா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா
போருன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தாக்குதல் நடக்குதுன்னா அதை பத்தி தெரியாது. ஃபர்ஸ்ட் தாக்குதல் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுலயும் எல்லாவற்றுக்கும் மேல ஈரான் தரப்புல இருந்து IRGC இருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் பேசக்கூடிய ஒரு விஷயம் வெளியே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஹனியா அவர்களை எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி நாம என்ன பண்ணணும்னா நெத்தன்யாகுவை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. சும்மாவே உங்களுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு. இதுல இப்படிலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் தலைவர்களை குறிவைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வெறும் பங்கர்களை செஞ்சு அங்க போய் மறைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. பத்தாவதுக்கு பொதுமக்களுக்கும் பார்த்தா அவங்கவுங்க வீட்டுல அங்கங்க பங்கர் இருக்கு. அதுல அவங்க ஒளிஞ்சுப்பாங்க. ஒரு 5 நாளைக்கு சாப்பாட்டுலாம் எடுத்துட்டு போய் உட்காந்துக்கோங்க, மேலேயே எட்டி பாத்துறாதீங்க, கீழே பங்கர்லயே இருங்கலாம் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதனால மக்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கேயே ஒரு பங்கர் இருக்கு. இதெல்லாம் இல்லாம ராணுவத்துக்கே பங்கர் இருக்காம ராணுவம் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா பங்கர்ல போய் கூட ராணுவமே ஒளிஞ்சுக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இஸ்ரேலுடைய மினிஸ்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராணுவமும் ஒளிஞ்சு, மக்களும் ஒளிஞ்சு, தலைவர்களும் போய் ஒளிஞ்சு, எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டா எதுக்கு இவங்க படைகளை எல்லாம் வச்சு ஆயுதங்களை திரட்டி படைகளை எல்லாம் வச்சிருக்கிறது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதே தெரியல. அமெரிக்கா மட்டும்தான் சண்டை போட மாட்டிருக்கு. பார்க்க போனா இஸ்ரேல் ஓடிதான் ஒளியும் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இது இல்லாம தொடர்ந்து ஆயுதங்கள் இறங்கி கொண்டே இருக்கு. ஆயுதங்கள் இறங்குதுன்னா இஸ்ரேலை மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கும் இல்லாம அமெரிக்காட்ட வாங்குதுன்னு நினைக்கூடாது. ஈரான்ட்ட போதுமான ஸ்டாக் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் இஸ்புல்லாக்கே கொடுத்துருக்காங்க. இஸ்புல்லா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுடைய ஏவுகணையெல்லாம் நாங்க பயன்படுத்தணும்னா அவ்வளவுதான் இருக்காங்க. அப்ப இஸ்புல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய ஈரான்ட்ட எவ்வளவு இருக்கும்? அதையும் மீறி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யாட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நேற்று ஒரு செய்தியை வேற பரப்பி விட்டாங்க. இது ஒரு போலியான செய்தி, ஆனா அது உண்மையான செய்தின்னே சொல்லி பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருந்துச்சு நைட்டு. என்னன்னா, ஈரான் அறிவிச்சிட்டாங்க, இப்ப இருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு நோட்டீஸ் டு ஏர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்க ஏரியாவை சுத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபிளைட் எல்லாம் கொண்டு வராதீங்க, GPS ஆக்டிவேட் பண்ண போறோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்துச்சு. அப்படின்னா எதுக்காக பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நாடு தங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்ணி வேற ஒரு நாட்டை அடிக்க போறாங்கன்னா அந்த வான்பரப்புல யாருக்கு குறுக்கால வந்துடாதீங்கப்பா, நீங்க ஏதாவது ஃபிளைட்டை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் டேஞ்சர்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் அது. அந்த சிக்னலை ஈரான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நியூஸ்ல போட்டுட்டாங்க. கடைசியில பார்த்தா ஈரான் அப்படி நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை சொல்லிட்டாங்கன்னாவே இஸ்ரேல அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த செய்தி பரவனப்ப இஸ்ரேல்ல என்ன நிலைமை நிலவி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே அவங்க 3 நாளா எப்ப அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பயந்து கிடக்கும் போது நேத்து நைட்டு இந்த செய்தி நேத்து நைட்டு தான் தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் அங்க தூங்கி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரானே உறுதிப்படுத்துறாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்.